ஆவியின் பிரமாணத்தின்படி நீ ஜீவித்தால், if you live according to the law of the Spirit, ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுங்கள், அப்பொழுது நீங்கள் தேவ புத்திரர்கள் என்று ரோமர் 8:14 வாசிக்கிறோம். We read in Romans 8:14 that walk after the Spirit and then you shall be the sons of God. ஆவியின் பிரமாணத்தின்படி நாம் ஜீவிக்க வேண்டும். So we must live according to the law of the சில Spirit. இடத்தில் சில விசுவாசிகளுக்கு ஊழியர்களுக்கு ஒரு பிரமாணம் இல்லை. In some places servants of God and believers do not have any law. தேவனுக்கு மகிமை. Glory be to God. அவனுக்கு விரும்பப்பட்டதான பிரமாணத்தின்படி அவന്റെ விருப்பத்தின்படி அவன் ஜீவிக்கிறான், கூட்டங்களை நடத்துவான். They will live and they will even conduct the meeting according to நம்முடைய their கூட்டம் ஞாயிற்றுக்கிழமை கூட்டம் 12 மணி 12:15 முடிக்க வேண்டும். And our rule is that we must finish the Sunday meeting at 12 or 12:15. 9 மணிக்கு ஆரம்பித்து starting at 9 12:15 முடிக்க வேண்டும். And it must be closing அதுதான் by 12:15. பரிசுத்தவான்களில் உள்ள ஒழுங்கு. And that is the order of the saints. இப்போதுள்ள சில ஊழியர்கள் 2 மணி வரைக்கும் நடத்தி கொண்டே போறாங்க. அது ஒழுங்கு இல்லை. நீ விதவை. But today some servants of God conduct the meeting till 2 o'clock. That's not an order. உன்னுடைய விருப்பத்தின்படி நீ சமயத்தை நீட்டக்கூடாது. According to your desire you must not extend the time. தேவனுக்கு மகிமை. Glory be to God. இப்ப கன்வென்ஷன் நாட்களில் மட்டும் தான் 1 மணி வரைக்கும் நாம் நடத்துகிறோம். And only the convention Sunday service is up to 1. சாதாரண ஞாயிற்றுக்கிழமை on ordinary Sundays 9 மணி கரெக்ட்டா 9 மணிக்கு கூட்டம் தொடங்கி and the meeting must start sharp at 9. 12 மணி 12:15 ஓட முடிக்க வேண்டும். And by 12 or 12:15 it must be closed. அதுக்கு மேல நீ பாட்டு பாடி ஆவியில் நிரப்பிக்கொண்டே இருக்க கூடாது. And beyond that you must not keep singing songs and getting மியூசிக் போட்டு தட்டிக்கொண்டே இருக்க கூடாது. You must not keep playing the music. தேவனுக்கு அதெல்லாம் பிரமாணம் இல்ல. That is not the law of God. அதெல்லாம் விதவை. That is the experience of a widow. அப்படிப்பட்டவர்களை தேவன் சேர்க்க மாட்டார். God will not gather such people. அதனால்தான் ஊழியர்கள் இப்படிப்பட்ட மாம்சீகமான காரியங்கள் செய்த so servants of God do not do such carnal அவர்கள் things. ஊழியமிட்டு போகிறார்கள். Those who do are leaving the ministry. அவர்கள் தங்களையே நேசித்து தங்களையே அவர்கள் ஆதாயப்படுத்திக் கொள்ளுகிறார்கள். They love themselves and they try to அத எசேக்கியேல் 34 அதிகாரம் 2-10 வசனங்களை வாசிக்கும்போது when we read Ezekiel 34 verses 2 and 10 தங்களையே மேய்க்கிறதான மேய்ப்பர்களுக்கு ஐயோ. unto the shepherds of Israel who feed themselves. மேய்ப்பர்கள் தங்களையே மேய்க்க கூடாது. The shepherds must not feed themselves. தங்களுடைய மாம்சத்தின்படி சபையை நடத்த கூடாது. They must not lead the church according to their carnal desires. தேவ பணத்தை உனக்காக நீ செலவு பண்ணக்கூடாது. They must not spend the money of God for themselves. தங்களையே மேய்க்கிறதான ஊழியர்களுக்கு மேய்ப்பர்களுக்கு ஐயோ கஷ்டம். And woe unto the shepherds of Israel who feed themselves. அவர்கள் எல்லாம் விதவையாக காணப்படும். And they will be seen as widows. அதனால்தான் எசேக்கியேல் 34:10 வசனத்தை நாம் வாசிக்கும்போது that is why we read in Ezekiel 34:10 அப்படிப்பட்டவர்கள் இனியும் ஆடுகளால தங்களை மேய்க்காதபடிக்கு ஆடுகளை மேய்க்கும் தொழிலை விட்டு நான் அவர்களை விலக்குவேன். And I will cause them to cease from feeding the flock. That is why servants of God leave the ministry. According to your own desire, according to your carnal desires, if you lead the church of God, if you lead it according to your desire, God is catching hold of the neck and throwing them away. Glory be to God. மிகவும் ஜாக்கிரதையாய் இருக்க வேண்டும். Servants of God must be very careful. விசுவாசிகளும் 9 மணி கூட்டம் என்று சொன்னால் believers also, if the meeting is at 9 o'clock, நீங்க 9:30 10 10:45 எல்லாம் வரக்கூடாது. You must not come at 9:30 9:45 or 10. சில வேளையில் நீ வரக்கூடும். Sometimes there might be an emergency. அதை நீ தொடர்ச்சியாக செய்தால், but if you make it a practice, அதை ஒரு பழக்கமாக வைத்துக் கொண்டால், if you make it as your habitual இந்த practice, பழக்கத்தை விட்டு உன்னை நீ விலக்க முடியாது. you cannot escape that practice. அதனால தான் எரேமியா 13 அதிகாரம் 23 வசனத்தை வாசிக்கும்போது, that is why when we read Jeremiah 13:23, என்ன வாசிக்கிறோம்? what do we read there? எத்தியோப்பியன் தன் தோலையும் சிவிங்கி தன் புள்ளிகளையும் மாற்றக்கூடுமோ?
Can a leopard change its spots or the கூடுமானால் Ethiopian skin? தீன்மை செய்ய பழகின நீங்கள் நன்மை செய்ய கூடும். If it can, you who have accustomed to do the evil shall do நம்முடைய good. கருத்த தோலை வெள்ளை தோலாக மாற்ற முடியுமா? Can the black skin be made white? எத்தனை சோப்பு வாங்கி தேய்த்தாலும், No matter how many soaps you எத்தனை apply, முறை குளித்தாலும், no matter how many times you இந்த have a கருப்பு bath, தோல் கருத்த தோல் தான். the black skin will be black. எத்தியோப்பியன் தன் தோலையும் Can the Ethiopian change his skin? சிறுங்கி தன் புள்ளிகளையும் மாற்ற Or the கூடுமோ? leopard its spot? கூடுமானால் Then தீன்மை செய்ய பழகின நீங்கள் நன்மை செய்ய கூடும். may ye also do good that are accustomed to do ஆகையால் evil. விசுவாசிகளும் ஊழியர்களும் தீன்மையை செய்து பழகக்கூடாது. Therefore, believers and workers must not accustom கூட்டத்துக்கு to பிந்தி do evil. பிந்தி வந்து You பழகக்கூடாது. must not practice to come late to the meetings. அப்ப நீங்க கேட்கலாம், Then you can ask, 9 மணிக்கு தான் கூட்டம் என்று எங்க எழுதி இருக்கிறது? where is it written in the word of God that the meeting must start at 9 o'clock? வேதத்தில் எழுதி இருக்கு. It is written in the word of God. 2 தெசலோனிக்கர் 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, When you read 2 Thessalonians 3:6, இது பரிசுத்தவான்களோட முறைமை என்று வாசிக்கிறோம். வாசிங்க We read 2 that- தெசலோனிக்கர் 3:6. 2 Thessalonians 3:6. மேலும் சகோதரரே, எங்களிடத்தில் ஏற்றுக்கொண்ட முறைமையின்படி நடவாத எந்த சகோதரனையும் சகோதரியையும் விட்டு விலக வேண்டும் நீ என்று விலக வேண்டும். You must withdraw yourself from அப்போ every brother that walketh நம்முடைய disorderly, not after the tradition. சபைக்கு ஒரு முறைமை உண்டு. So the church has a custom. ஞாயிற்றுக்கிழமை காலை ஆராதனை 9 மணிக்கு, The Sunday morning service is at 9 ஈவினிங் ஆராதனை 6:30 o'clock. The மணிக்கு. evening service at 6:30. அது பரிசுத்தவான்களால் உள்ள முறைமை. That is the order or the அதை tradition நீ given by the saints. மாற்றக்கூடாது. You must not change it உண்ட விருப்பத்தின்படி according to your நீ desire. தோசையும் இட்லியும் எல்லாம் சாப்பிட்டுட்டு வந்து இங்க தூங்க கூடாது. You must not eat idli or dosa and come அது here and ஒழுங்கு sleep. இல்ல. That is not an order. அப்படி நீ செய்தால் If you do so, நீ விதவையாக மாற்றப்படும். you will be made a widow. இந்த விதவை கர்த்தரோட வருகையில் போக முடியாது. Such widows cannot go up at the coming of the Lord. அதாவது பாவத்தை நீ பழகினால் அந்த பழக்கத்தை நீ மாற்ற முடியாது. If you are accustomed to do sin, you cannot change that practice. ஆகையால் விதவையாக நாம் ஒருவர் மாறக்கூடாது. Therefore, none of us must become அப்ப widows. பிரமாணம் இல்லாதவள் தான் விதவை. And those who don't have any எல்லா commandment பகுதியிலும் நமக்கு are ஒரு பிரமாணம் தேவை. in everything we need a commandment. பிரமாணத்துக்கு கீழ்ப்படிந்து நாம் ஜீவிக்க வேண்டும். And we must be obedient to the commandment and பிரமாணத்துக்கு நீ live. கீழ்ப்படிந்து ஜீவித்தால் When you obey the commandment and live, நியாய தீர்ப்பில் நீ போக வேண்டிய அவசியம் இல்லை. ரோமர் 8ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். there is no need for you to face judgment or condemnation. முதலாம் Romans வசனம் 8:3. வாசிங்க. முதலாம் வசனம். Romans 8:1. ஆனபடியால் கிறிஸ்து இயேசுவுக்குட்பட்டவர்களாயிருந்து கிறிஸ்துவேசுவுக்குள்பட்டவர்களாயிருந்த மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படியே நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பில்லை. ஆக்கினி தீர்ப்பில்லை. There is no condemnation. மாம்சத்தின்படி நடவாமல், Not walking after the flesh. அதாவது விதவையாக நீ நடக்காமல், Not being like a widow. ஆவியின்படி நடந்தால் If you walk after the Spirit, உனக்கு ஆக்கினி தீர்ப்பில்லை. you will not face நீ condemnation. வெள்ள சிங்காசன நியாய தீர்ப்பில் போய் நிற்க வேண்டிய அவசியம் இல்லை. There is no need for you to go and appear before the white throne judgment. கிறிஸ்துவின் நியாயாசனத்தில் உன்னை நியாயம் தீர்த்து தேவன் உன்னை பரிசுத்தவானாக மாற்றுவார். God will judge you, vindicate you in the judgment seat of Christ and அதனால will make you a புதிய saint. ஏற்பாட்டு சபைக்கு Therefore, the New Testament church, வெள்ள சிங்காசன நியாய தீர்ப்பில் போக வேண்டிய அவசியம் it இல்லை. has no need to go at the white throne judgment. 6ம் 7ம் உயிர்த்தெழுதலில் உள்ளவர்கள் தான் வெள்ள சிங்காசன நியாய தீர்ப்பில் போக வேண்டும். Among the 7 orders of resurrection, those who are in the 6th and 7th order, they have to face the அதனால white throne judgment. விதவையாக நாம் மாறக்கூடாது. Therefore, we must not become widows. ஊழியர்களுக்கும் பிரமாணம் தேவை, விசுவாசிகளுக்கும் பிரமாணம் தேவை. Servants of God and believers both need commandments or law. தேவனுக்கு மகிமை. Glory be to God. பிரமாணத்தை மீறி நாம் யாரும் ஜீவிக்க கூடாது. We must not overrule the law and live. பிரமாணத்தை மீறினால் அதுவே விதவையின் அடையாளம். Those who transgress the law, they are typical of அவர்களை the widows. பாம்பு கடிக்கும் என்று பிரசங்கி 8ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். Ecclesiastes 8:10 we read that the serpent will bite them. நியாய பிரமாணத்தை மீறுவதே பாவம்.
transgression of the law is sin. ஆதாமும் ஏவாளும் நியாயப்பிரமாணத்தை மீறினார்கள். Adam and Eve transgressed the law. அவர்களை பாம்பு கடித்தார்கள். The serpent bit them. தேவனுக்கு மகிமை. Glory be to God. தோட்டத்தை விட்டு வெளியே துரத்தினார்கள். They had to be driven out of the garden. ஆனால் தேவனுடைய நோக்கம் மாற்றமில்லாத நோக்கமானபடியினால், but because the plan of God was unchanging, அந்த நோக்கத்தை நிறைவேற்றும்படி குமாரனை அனுப்பி தந்து மறுபடியும் தேவன் நமக்கு ரட்சிப்பு தந்தார். In order to fulfill that purpose, God sent His Son and gave us the salvation once again. அத நாம் விதவையாக மாறக்கூடாது. Therefore we must not become widows. பிரமாணத்தின்படி ஜீவிப்போம். Let us live according to the law. நிறைய பிரமாணங்கள் தேவன் நமக்கு தந்திருக்கிறார். God has given us various laws. கடன் வாங்கி நாம் ஜீவிக்கலாகாது. We must not borrow money. யாரையும் அபகரிக்க கூடாது. We must not பொய்யே take பேசி நாம் others' ஜீவிக்கலாகாது. property. We must not speak lies. தேவனுக்கு நிறைய பிரமாணங்கள் நமக்கு தேவன் தந்திருக்கிறார். And God has given us many commandments like this. அந்த பிரமாணத்தின்படி நாம் ஜீவிப்போமாக. Let us live according to this தேவன் commandment. நம்மை ஆசீர்வதிப்பார். God will bless us. விதவையே ஏற்றுக்கொள்ள மாட்டார் என்று சொன்னால் பிரமாணம் இல்லாத ஜீவிக்கிற யாரையும் எடுத்துக்கொள்ளப்பட மாட்டார்.